குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாவட்டத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் படித்த நண்பர்கள் இப்போ தான். ஆமாம், படித்து வச்சுருக்கேன் நண்பர்களே. என்னென்ன ஃப்ளவர்ஸ்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இப்போ பறித்த மிளகு நண்பர்களே, மாட்டு தோட்டத்தில். ஆமாம் நண்பர்களே, நாங்கள் பாருங்க, இப்போ பறித்த மலர்கள் என்னென்ன மலர்கள்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேனே உங்களுக்கு. இது எல்லாமே ரோசஸ் நண்பர்களே. இந்த இருக்குதுங்களா, ஃபுல்லாக ரோசஸ் நண்பர்களே. இது வந்து எல்லோ கலர் ரோஸு, இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ் நண்பர்களே. ஆமாம், இது வந்து மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ நண்பர்களே. எல்லாமே செய்து இருக்குது நண்பர்களே. ஒரு பவுல் நிறைய இருக்குது. அங்கே வருங்க. இப்போ ஆக்சுவலாகவே இந்த 1 வீக்காகவே என்னால் வந்து மார்னிங் ஹவர்ஸாக பறிக்க முடியல. வெளியே ஏதாவது ஒர்க் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் இங்கே போயிட்டு ஈவினிங் தான் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பறிக்க முடியுது. இங்கே பாருங்களேன், இந்த பூ அப்படியே வாடிடுச்சு பாருங்களேன். செம்பருத்தி இது இருந்தாலும் we can யூஸ் ஃபார் திஸ் டீக்கு இப்போ யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சித்தாலாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. திஸ் அட்வைஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த்து, அவர் ஹார்ட்டு. ஆமாம் நண்பர்கள், இதுவும் அந்த செம்பருத்தி தான். அப்புறம் அப்படியே வாங்கினேன், ஒரு சின்ன ஒரு வருவோமே நம்ம கார்டனுக்கு. இந்த பாருங்களேன், இதுதான் மல்லிகையெல்லாம் இங்கே தான் பறிச்சிருந்தா தான் இங்கே வச்சுருக்கேன். இந்த குபேர பூ பறிக்கலை நான் முதல்ல, இப்போ பறிச்சிடறேனே. எந்தளவுக்கு படிச்சுக்கணும். இப்போ என்ன ஃப்ளவர்ஸ் இருக்குது, குபேரப்பூ இருக்குது, அதை நான் திருப்பி அப்புறம் படிச்சுக்கிறேன். இங்கே பறித்த மலர்களோடு இதை வச்சுறேன் நான். ஓகே நண்பர்களே. அப்புறம் இந்த பாருங்களேன், ஜாதிப்பூ இந்த பாருங்க மலர்ந்துருச்சு. இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரலான்னு நினைக்கிறேன். பற்றி செப்பரேட் வீடியோ ஒன்று தரேனே. இதில் என்னன்னாக்கா, இல்லை ப்ரூனிங் பண்ணி விட்டோம்னாக்கா பாருங்கள் எந்தளவுக்கு ஒரே ஒரு கடை இருந்து எந்தளவுக்கு படர்ந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி விடக்கூடாது நண்பர்களே. விட்டோம்னாக்கா மலர்கள் அதிகமாக வராது. நான் ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கணும், டைம் இல்லாத காரணனால இந்த சம்மர் முடியட்டுமேன்றக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சம்மர் முடிஞ்சவொடனே ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு நான் அந்த அடி உரம் மீனம்லாம் கொடுத்தேன்னாக்கா நல்லா நிறையா பூக்கள் மலர் நண்பர்களே. இப்போ டிஏபி கொடுத்தோம்னா இன்னும் நல்லா வரும். இது வரைக்கும் நான் இந்த டிஏபி சமாச்சாரங்கள்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் மாட்டு தோட்டத்துக்கு கொண்டு வந்ததே இல்லை. ஆமாம் நண்பர்களே, இன்னும் அது கொஞ்சம் கொடுக்கணும் போல் தெரியுது. ஆமாம், இந்த இதை புருணி பண்ணி வரேன் நண்பர்களே. அப்புறம் இந்த பாருங்களேன், இது வந்து இருவாச்சி மல்லி நண்பர்களே. ஒரு கொய்யாக்கன்று கூட இருக்கு நண்பர்களே, வச்சுருக்கேன் இப்போ தான். ஓகே நண்பர்களே, இந்த பறிச்ச இந்த பாருங்கள் மல்லிகை. இப்படி ஒரு ரவுண்டு வந்தோம்னா என்ன ரொம்ப டைம் ஆகும் வீடியோ. சரி, ஒரு வந்துடுமே. இது பாரிஜாத நண்பர்களே, பாரிஜாத பூ. இது ஒரு வகையான ரோஸ் நண்பர்களே. இது மல்லிகை, அதுவும் மல்லிகை. அதை பாருங்க, இந்த இது பாருங்கள் செம்பருத்தி, எல்லா கலர் செம்பருத்தி. இந்த பறிக்கிறேன் பாருங்களேன். ஈவினிங் நம்ம டைம் இஸ் 8:30 ஐ திங்க். ஆமாம் நண்பர்களே, கொஞ்சம் ஒரு வாரமாகவே இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் நிறையா வந்துடுது நண்பர்களே. போயிட்டு மத்தியானம் தான் வர்ற மாதிரி இருக்குது வீட்டுக்கு. அந்த சன்லைட்டு ஹெவி சன்லைட்டாக இருக்குங்களா, அதனால் அந்த வெக்கனால் வந்து பூவை பறிக்க முடியல. அதனால தான் நைட்டு தான் வந்து பறிக்கிறது. இது பூரா முல்லைப்பூ நண்பர்களே. இங்கே பாருங்களேன், பறித்து அங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் இன்னும் பறிக்கலை. அதாவது பறித்தது போக மிச்சம் அவசரமாக பறித்தேன் நான். இந்த பாருங்க, இதுவும் வெண்டி தான். வெண்டி இது வந்து இந்த ஆரஞ்சு ரோஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, எதான் நண்பர்களே. இந்த ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன்.
இது வந்து பசலைக்கீரை நண்பர்களே, இந்த பாருங்க பசலைக்கீரை. நாளைக்கு அம்மையாக இதை தான் நாளைக்கு சமையலுக்கு நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் தளத்தலன்னு இருக்குது பாருங்களேன். இதுலேயும் இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ நண்பர்களே, சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்ல பார்த்தீங்களா, அது நண்பர். இது இந்த இன்னும் பாருங்கள், இன்னும் கூட இது மல்லிகை பூ இருக்குது. அந்த பாருங்கள், இதை பற்றி கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் நினைக்கிறேன் நண்பர்களே. கொத்தவரை, இந்த பாருங்களேன், கொத்தவரங்க இந்த பாருங்க, பிஞ்சு விட்டுருக்கு பாருங்களேன். இந்த பாருங்களேன், இந்த பாருங்க கொத்தவரங்க. கொஞ்சம் பறிச்சிடலாம், இப்போ இன்னும் இருக்குது, பட்டு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். இந்த பாருங்களேன் கொத்தவரை, ஒன்றாக்க பறித்து வேணால் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரே ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் பெருசாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் விட்டு நான் முத்திரும் போல தெரியுது. அது இருந்தாலும் இப்போதைக்கு இதை நான் பறித்து உங்கள்கிட்ட காட்டிட்டு, இந்த பாருங்க கொத்தவரை. அப்படியே கூட வெண்டிக்காயை கூட பறிச்சிடலாமா? வாங்க, நான் காலையில் பறிக்கிறதுக்கு இப்போ பறிச்சேன்னாக்கி இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. ஆமாம் நண்பர்களே, வாங்க அந்த வெண்டியை கூட பறிச்சிடுறேன். சிவப்பு கலர் வெண்டி நண்பர்களே. இந்த பாருங்க பறிச்சிடுறேன் நண்பர்களே. இது முத்திருச்சு நண்பர்களே. இந்த இங்கே விதைக்கு தான் விட முடியும். இதை எடுத்துகிட்டு இந்த இப்போ சம்மர் முடிஞ்சுங்க இல்லைங்களா, அதை எடுத்து நான் அப்படியே அதை வேறு கண்டெய்னர்ஸில் பிளான்டேஷன் பண்ணுவேன் நண்பர்களே. மண்ணெல்லாம் கலக்கி வைக்க இனிமேல் தான் கலக்கணும். இன்னும் இப்போ கலக்கி வைக்கல, இனிமேல் தான் மண் கலக்கணும். ஏன்னா நம்ம தேர்ட் ஃப்ளோருக்கு ஏற்றுறதுன்றது கொஞ்சம் வெயில் வேறு இருக்கா, அவியா ஆனால் ஏற்ற முடியல நண்பர்களே. இந்த இன்னும் கூட ஒன்று இருக்குது, அதாவது வெண்டி. இங்கே பாருங்க, வெண்டியை பொறுத்த இது வெண்டி நண்பர்களே, இது சீனி கொத்தவரை நண்பர்களே. வெண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு நாள் பறிக்கலைன்னா அப்படியே முத்திருக்கு நண்பர்களே. இப்படி தான் அதுக்கு அதோட தன்மை அது மாதிரி. ஆமாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அண்டு வெரி வெரி ஹேப்பி கார்டனிங். வாங்க, இது எல்லாத்தையுமே போய் நான் பறித்து வச்சதில் போய் இதை வச்சிடறேன். நான் வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு குட் நைட் சொல்லிவிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணி நண்பர்களே. எஸ், இந்த பாருங்க வச்சுறேன் நண்பர்களே. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அதில் போடுறேன் நண்பர்களே. அந்த ஃப்ளவர்ஸோடு சேர்த்துடுறேன். ஓகே நண்பர்களே, இந்த இது பூராமே இன்றைக்கி பறித்த அதான் நைட்டு 8 மேலே பறித்த மலர்கள் நண்பர்களே. இங்கே பாருங்கள். ஆமாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் நைட். வெரி வெரி குட் நைட்.